இன்னைக்கு ஒரு ஜூஸ் எடுத்து கலந்து காமிச்சிருவோம். வெல்கம் டு கொய்யாலா. வணக்கம். வணக்கங்க. வந்தனம். நமஸ்காரம். ஆமா செம்மையா இருக்கு கிளைமேட்டு. நல்லா தான் இருக்கு. கரங்கம்பாடி விழாக்கு சூப்பரா போனுச்சு. நல்லா போனுச்சு. அப்புறம் இன்னைக்கு எப்போ வந்து எங்க வந்திருக்கோம்? நாம இன்னைக்கு இப்போ வந்துட்டு வேளாங்கண்ணி வந்திருக்கோம். வேளாங்கண்ணி வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? வேளாங்கண்ணி கலக்க வந்திருக்கோம். கலக்க வந்திருக்கோம். ஆமா இது கலக்க வந்திருக்காங்க. போறேன். நீ என்னத்த கலக்குற அப்படின்னு கேட்க. ஏய் இல்லடா, நீ என்னத்த கலக்குற? நீனு எப்ப பார்த்தா கலக்க போறேன்னா கலக்கிறத காட்டவே இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஜூஸ் எடுத்து கலந்து காமிச்சிருவோம். காமிச்சிருவோம். போவோம். பயங்கரமா இருக்கு. ஆஹா செம்மையா இருக்குங்க. என்ன எவ்வளோ அவ்வளோ அழகா இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாரையும் ஏசப்பா ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இது ரொம்ப நாள் ஆனா டைம் எடுத்துக்கிட்டாங்க இது கட்டுறதுக்கு. டைம் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ அழகா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. எப்படி வாங்க தாய் கொடுப்போம். இல்ல இல்ல பேண்ட் புது பேண்ட் கிழிஞ்சிரும். தாவுடால கைப்புள்ள. ஐயோ போச்சே. வாங்க வாங்க வாங்க. நான் வரல. ஏன் என்னாச்சு? எனக்கு காலை வலிக்குது, என்னாலலாம் வர முடியாது. உருட்டிட்டு போறீங்களா? ஆனா என்னங்க கொஞ்சம் இருக்குண்ணா. என்ன நீ யாருக்கு ஏன் என்ன ஒரே திரியா படுக்க வச்சு நேரம் ஆஸ்பத்திரி சேர்த்தலாம்? நீங்க தானே காலை வலிக்குதுங்க. நீங்க அப்படியே இன்னும் போயிடலாமாங்க? நான் எழுத்துட்டு போறேங்க. வாங்க போவோம். சரி வாங்க, வராங்க வாங்க போவோங்க. சரிங்க. அந்த சர்ச்சு தெரியும், வேளாங்கண்ணி சர்ச்சு தெரியும் எனக்கு. இது என்ன இவ்வளோ பெருசுக்கு இருக்குது இந்த சர்ச்சு? இது வந்து இப்போ புதுசாக கட்டிருக்காங்க. இந்த விண்மீன் ஆலயம். விண்மீன் ஆலயம். சரி சரி சரி, நல்லா இருக்கு. அது மாதிரி இதுல ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு தெரியுமா? என்னங்க? ராட்சச விசிறிகள். விசிறினா இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கு தெரியுமா? ஆமா, அதே மாதிரி ஃபேன் விசிறினா ஃபேன் தானே. அதே போல ஒரே நேரத்துல 10,000 பேர் நிக்கலாம். 10,000 பேர் நிக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய கோயில். ஏங்க அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது அங்க போவோம். போலாம். போயிடுவோமா? சின்ன வேளாங்கண்ணி போனோம், பெரிய வேளாங்கண்ணி போனோம். ஃபர்ஸ்ட் சின்ன வேளாங்கண்ணி முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு சின்ன வேளாங்கண்ணி முடிச்சுட்டு அடுத்து அங்க. ஓகே. பயங்கரமா இருக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? அழகா. இவர் யாருங்க? இவர் வந்து ஒரு காந்திகள். யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காருங்க. ஏன் கை கொடுக்க பார்க்குறாருங்க? என்னங்க பேர் போட்டிருக்கு? இந்தா போட்டிருக்குங்க. பாப்பு ஜான். அவன் வந்து பாப் ஜான் 23ங்க. அவர் 23. போப்பா. சரி, நான் படித்த படிப்புக்கு அவ்வளோதான். சரி வாங்க போவோம்.
சரி என்னங்க ஆ சொல்லுங்க எப்படி இருக்கு சரி ஃபேனை பார்த்தீங்களா சரி எவ்வளோ பெரிய அதான் சொன்னேன் பெரிய ஃபேனுங்க ஏங்க அந்த ஃபேனை வீட்டுக்கு எடுத்துட்டு போடுவாங்க யாரு நம்ம கழட்டி எடுத்துட்டு போடுவாங்க அது ஒரு விஷயம் நம்ம எடுக்க போகிறது கஷ்டம் இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்கு எங்க மாட்டிப்பீங்க சரி இங்க இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களா அந்த ஃபேனை போட்டு விட்டாங்க அதுதான் சொல்லுவோம் அந்த ஃபேனை போட்டு விட்டாங்க ஏன்னா எல்லாருமே ரொம்ப வேர்க்குன்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாம் நம்மளுக்குதே தான் புழுங்குது அப்படியே இந்த அந்த நடு ஃபேனை போட்டு விட்டா கூட நல்லா இருக்கும் என்னதுங்க குளங்க குளமா உண்டியல் மாதிரி இருக்கு உண்டியல் கிடையாது குளம் முன்னாடி குளம் பெருசா இருக்கும் சரி காசுலாம் இருக்கும் காசு இருக்குமா மாதம் முடம் காட்சி கொடுத்த டிராஃபிக் இருக்கீங்களா உள்ள போடுங்க அங்கிள் மேல தள்ளி இங்க வாங்க மாதா தெரியுறாங்க உள்ளார மாதா வச்சாங்க பெரிய குளம் இது குளம் அப்படி சின்னதா இருக்கும் பெரிய குளம் இது குளம் மாதிரியே இல்லையா இது கிணறு மாதிரில இருக்கு இப்போ முன்னாடி பெரிய ஃபுல்லாகவே குளம் தான் அப்புறம் ஏன் இது இப்படி ஆக்கிட்டாங்க வரணும்ல ஓஹோ சரி சரி வாங்க உள்ளார போய் பார்ப்போமா வாங்க இப்படி வாங்க சைடில் வந்துருக்கோம் சார் என்னங்க எங்கேயும் போக முடியல வெல்கம் டு கொய்யா விளாக்ஸ் வெல்கம் டு கொய்யா விளாக்ஸ் சரி சொல்லுங்க இதுதானே பழைய வேளாங்கண்ணி இது இல்லைங்க பழைய வேளாங்கண்ணி எப்போதுமே அதுதான் சரி பெரிய கோயில் இருக்குல்ல ஆமா அதுதான் பழைய வேளாங்கண்ணி இது வந்து முருகனுக்கு காட்சி இருக்கு அவங்க வந்து அந்த ஊனமுற்ற சிறுவனை வந்து நல்லா ஓடுற சிறுவனை மாத்தின இடம் இருக்கு இந்த இடம் அதனால இது ஒரு புனித ஸ்தலம் புனித இடங்கிறதுனால இது வந்து இதுதான் ஆனா பழைய வேளாங்கண்ணிங்கிறாங்க இது கிடையாது எப்போதுமே அந்த பெரிய கோயில் மட்டும் தான் பழைய வேளாங்கண்ணி சரி இப்போ அந்த பெரிய கோயிலை போய் பார்த்துருவோமா வாங்க பார்ப்போம் அதுக்கான வந்தது ஒரு சாப்பிடுங்க அண்ணா இன்னொரு ஸ்பூன் தாங்க நீங்கள் ஒன்று போதும் உங்க ஃபோன் அடிக்குதா சாப்பிடுங்க சூடாங்க இது என்ன சுண்டல் தானே இது சுண்டல் சுண்டல் இல்லை சுண்டல் 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 அப்போ மேலே உள்ளது சாப்பிடுங்க உப்பு புளி வரப்பெல்லாம் கரெக்டா இருக்கா என்னது காதல கேட்டா கேட்கல பார்த்துட்டு சாப்பிடணும் பொறுமையா அது இருங்க ஊதியம் இன்னும் விடாது வாயில கொட்டிட்டு சாப்பிடுங்க ஒரே ஒரு ஒன்று கொஞ்சம் சாப்பிடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே கண்டென்ட் கிடச்சிட்டு கேமராமேன்
ம் ம் எவ்வளோ பேர் வேண்டுதலை பார்த்தீங்களா? வேண்டிக்கிட்டு எப்படி நடந்து போகிறாங்க வந்து. அப்பையிலேருந்து எவ்வளோ இந்த இதில் வந்து எல்லாருமே இங்கே தான் கிறிஸ்டின் மட்டும் தான் நடப்பாங்க கிடையாது. முஸ்லீம் நடப்பாங்க, நடப்பாங்க. இது வந்து எல்லாருமே வர மதத்தினரும் வந்து இப்போ கூட நம்ம கூட பார்த்தோமே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் வர்றாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்துட்டு ஏதாவது போகணும் வரணும்னா நேரம் அங்கே வேளாங்கண்ணிக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம். அங்கே வந்துட்டு இது மெழுகுபத்தி வாங்கி ஏற்றி வச்சுட்டு வேண்டுதலை நடத்திட்டு வருவோம். அங்கே நிறைய வேண்டி நடந்திருக்கீங்க. அதே மனசார வேண்டுது நடக்குன்ட்டு ஒரு இது உண்டு. நீங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க. என்னங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அவங்க நடக்கிறாங்க. கண்டிப்பாக வேண்டியிருக்காங்க. என்னங்க மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. நான் வேண்டியிருக்கேன். நம்ம 3 பேரும் மொட்டை போடுவோன்னு. அது உரிமை அன்போடு கேட்பாங்க. இந்த அன்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த வேளாங்கண்ணி, இந்த மண்ணு, அந்த மாதிரி மண்ணு மாறா காட்சி கொடுத்த மண்ணு. இந்த மண்ணுல வந்து தீயை நடக்க முடியாது, இந்த மண்ணுல வந்து தீயை விதைக்க முடியாது. இந்த மண்ணுல அன்பை மட்டும்தான் இருக்கும். கண்ணாடி வாங்க போறீங்களா? வருவார் கௌசிக்கு. என்னது எடுக்கிறீங்களா? சார் அருள் கலர் கலரா கேட்டாருல்ல, எது அதான் கலர் கலரா இருக்கு. போடுங்க. உங்களுக்கு என்னங்க அந்த ப்ளூ தானே? இது அந்த ப்ளூ தானே? வேறுங்க இருங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். சத்யராஜ் என்னோட இங்க எடுங்க. நாங்கள் போடுங்க. ஹீரோ மாரி இருப்போம் பாருங்க. போடுங்க. அப்படி இல்லைங்க. இது ஒரு காமெடிங்க. கண்ணாடியை பற்றி போடுங்க. நல்லா இருக்கு. இந்த கண்ணாடி எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையா? வேற லெவலா இருக்கு. நல்லா 5 காசை எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி. ஆனால் கண்ணாடியெல்லாம் எவ்வளோண்ணே இதெல்லாம்? 100 ரூபாய்ங்களா? ஏங்க கண்ணாடிலாம் இல்லையா முகம் பார்க்குறதுக்கு? சரி ஏங்க எனக்கு இந்த கண்ணாடி வேணும். உங்களுக்கு இந்த கண்ணாடியா? சரி எல்லாம் ஒரே சிகப்பா தெரியுதுங்க. சரி எனக்கு ஒரே கருப்பா தெரியுது. கருப்பா இருக்கு. சரி சரி தெரியட்டும். நீங்கள் சரி இந்த பல்பு
சரி நான் இது எடுத்துக்கிறேன் சரி. நான் இதை எடுத்துக்கிறேங்க. சரி எடுத்துங்க. ஓகே அண்ணா கடை பேர் நானே ஏஞ்சல் கலெக்ஷன். ஓகே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கே தான் பார்ப்பீங்க. ஒரே மூஞ்சில் 3 கண்ணாடி. முக்கண்ணாடி. வாங்க யாரு அப்படியே இல்லை, அப்படி வழி இருக்கு. சரி இங்க வாங்க. சரி பறக்கும் பரோட்டா இங்க இருக்குங்க. கேட்டுக்கிட்ட ஆட்டா இருக்குங்க. இல்லையா? ஆமா குதிரைங்க. குதிரையா? ஆமா ஏங்க மனசாட்சியோட பேசணும். நானே சேஃப்டி போட்டு நல்லா ஆமாங்க. சரி பிடிக்கிறீங்களா? அக்கா அக்கா பிடிக்கிறாங்க. அக்கா வரியா? அடுத்து சரி அக்கா வருங்க. அக்கா வருங்க. ஓடு ஓடு தையில தையில ஓடு ஓடு தையில தையில அக்கா அக்கா வருங்க. பறக்கும் பரோட்டாங்க. அக்காவை அடுத்தது IPL மேட்சுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் சார். நல்லா கேட்ச் பிடிக்கிறாங்க. அக்கா வருங்க. என்ன மாதிரி? நானும் அப்படி வீசுவேங்க. சட்டையை கட்டி வீசுவேன். இதெல்லாம் நான் சொல்லல. பாத்துங்க நாங்க பொறுப்பல்ல. பாத்துங்க அப்புறம் வீட்டுல உதவணும். ஓகே தெரியுதுங்களா?
கண்ணாடி கேட்டுட்டாரு. கண்ணாடி கேட்டுட்டேன். புரோட்டா கலர் கலராக தெரியும். இல்ல, அதெல்லாம் பறக்குது பாருங்க, அது கலர் கலராக தெரியுதா? சரி, பறக்கும் பரோட்டான்னு டைட்டில் வைப்போம் சே. வேளாங்கண்ணி கலக்கும் பறக்கும் பரோட்டா. அண்ணே, எத்தனை வருஷமா அண்ணன் தூக்கி வீசுறாப்புல, எத்தனை வருஷமா நீங்க கேட்சி பிடிக்கிறீங்க? ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு வருஷமா அவங்க தூக்கி எறிகிறாங்க. ஒரு 10-15 வருஷமா இருக்காங்க. அவங்க 10-15 வருஷமா இருக்காங்க. நீங்க? நான் 2 வருஷமா. 2 வருஷமா இருக்கிறீங்க. சரிங்க. அவர் அண்ணன் நல்லா தூக்கி போடுறாப்புல, நல்லா கேட்சி பிடிக்கிறீங்க. ஐபிஎலுக்கு ரீக்கில் வந்துருக்க அக்கா வந்துருட்டோம். நல்லா கேட்சி பிடிச்சிருவாங்க. சரி, சாப்பிடுங்க. பறக்கும் பரோட்டா இதுதான் பறந்துருக்கு. இப்போ நம்ம இலக்கி வந்திருக்கு. இது எப்படி பறந்துச்சு பார்த்தீங்களா? அகேங்க ஏங்க அப்படி சாப்பிடுங்க. சரி, நமக்கு தெரியலையே என்ன பண்றது. ஆனால் அவர் சொன்னது பேடா பெருசு 2 வயிறு ஃபுல்லாகிடுன்னு சொன்னாப்புல. சரி, நல்லா சால்னா கலக்கி ஊற்றி அடிப்போமா? முடிச்சு சாப்பிடுவீங்களா? ஓகே, பிச்சி போடுவீங்க. வாங்க, பரோட்டா என்ன பண்ணுவோம்ல? பிச்சி போடணும். பிச்சி போட்டால் சாப்பிட முடியுமா? எப்படி நல்லா அடிச்சு தட்டி பிரிக்கிறார. பிரிச்சுட்டீங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? பரோட்டாவை எல்லாரும் முதல்ல சால்னா ஊற்றி சாப்பிட்றாங்க. பரோட்டாவை சாதாரண குழம்பு ஊற்றாமல் சாப்பிட்ற பரோட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். என்னதான் நம்ம காசு கொடுத்து ஒரு சிக்கன் 60 வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த குழம்புலேயே ஒரு ஒரு சிக்கன் மாட்டுச்சுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா. உள்ள பாருங்க. இது வந்து மட்டன். ஓ, இது மட்டன் கிரேவி சொல்லிக்கிறது தான். ஏன் நல்லா இருக்குண்ணா. முழுடா சிக்கன் தாங்க. சிக்கன் தாங்க. வச்சுக்கிறீங்களா? சிக்கன் தான். நல்லா இருக்கு. இது எப்படிண்ணா? இது 100 செகண்ட் தோணினா 1000 பிரைஸ். சரிங்கண்ணா. 90 செகண்ட் தோணினா டெடி பேட். 85 செகண்ட்ஸ் தோணினா உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் ரிட்டர்ன். எவ்வளோ? அப்ளை பண்ண 100 இருக்கு. சரி, வாங்க ரெடி பண்ணி பார்த்துருவோமா? ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். சரி. 100 செகண்டா? 1.5 நிமிஷம் கரெக்டா. சரி. 3 நல்லா கொடுத்து ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணிங்க. உங்க வெயிட்டுக்கு இறங்கும். நீங்க லாக் பண்றதுல தான். ஓகே. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். சரி. 3 2 1 ஸ்டார்ட். 1 2 3 आता किती तुमची
கசக்கிட்டு இது முடி ஒரு ஒரு ஐயோ ஐயோ முடியலையே இது முடிங்க உள்ள டைட்ல ட்ரை பண்ணி சூப்பர் அவ்வளவுதான். முடியல. ஹோல்சேல் ரேட்டா பண்றீங்க? கடைங்களுக்கு வந்து 500 ரூபாய் இது விற்பாங்க, இது 900 ரூபாய் விற்பாங்க. ஓகே ஓகே இது ஓகே. வந்து இது வந்து வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது, இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. ஓஹோ. பிளாஸ்டிக்ல தான் பார்க்கலாம். ஆமா ஆமா ஆமா. இது ஒரிஜினல் வேக்ஸ்ல செய்யுது. அதான் தெரியுது, பார்த்தாலே நல்லா இதாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஒரிஜினல் வேக்ஸ்ல செய்யுது. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு? இதெல்லாம் 50 ரூபாய், இது 100 ரூபாய். ஓ, இதெல்லாம் 50, இதெல்லாம் 100 ரூபாய்ங்களா? சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல காமிச்சிடுங்க. இது எவ்வளோண்ணே? இது எவ்வளோ? இது 220 ரூபான்னு கொடுக்குற செட்டு, இது 320 ரூபான்னு கொடுக்குற ஹோல்சேலுக்கு. ஓகே 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 ஓகே. ஏன்னா இது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். நம்ம ஓன் ஐடியா. சரி 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 சரி. ஓகேண்ணா ஓகேண்ணா, சூப்பர். எவ்வளோ நவியாது விளையாடுறீங்களா? விளையாடுறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் விளையாடுங்க. விளையாடுங்க. லைட்டாக கற்றுவாங்க. தெரியுதுமா? உங்கள்கிட்ட மட்டும் தான் எடுங்க. கொஞ்சம் மங்களாக இருக்கிற மாதிரி மார்னிங்ல இருக்கலையே. காலையில இங்கதாங்க நிக்குது பேய். சோல்ஜரே பாருங்க பக்கத்துல எங்கேயா போதுங்க? குழந்தையெல்லாம் பயப்படுது. கத்த கத்துல குழந்தையெல்லாம் பயப்படுது. அப்படியே அப்படியே எடுக்குது.
பிடிச்சிட்டா என்னங்க பிடிக்குதா எப்படி அப்படியே காட்டி என்னங்க வாங்குவோம் அதெல்லாம் நான் இப்போதைக்கு வேணாங்க வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க இது அல்வா தானேங்க இது இது அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பெருசம் நடக்குமா வேற நான் வாங்க சின்ன சின்ன பொரி பாக்கெட் ஒன்று எடுக்கணும் சார் சின்னது தானே அது வரைக்கும் சின்னது இது ஒன்று எடுத்து பொரி பாக்கெட் 20 210 260 300 சரி பொருளா ஓகே இது பர்ஃபியாண்ணா ஆமாப்பா 110 ரூபாப்பா சரி சிப்ஸ்லாம் என்ன ரேட்டுண்ணே கிலோ 350 ரூபாப்பா இது நேந்திரம்பழம் சிப்ஸ் 350 ரூபா கிலோ 350 சரி வாங்க ஓமா வெல்கம் டு கொய்யா விளாக்ஸ் வெல்கம் டு கொய்யா விளாக்ஸ் அப்புறம் அப்புறம் வந்து எப்படி போணுச்சு எனக்கு நல்லா போணுச்சு ஜாலியாக போணுச்சு அப்புறம் இந்த இதில் வந்து தொங்குனே ஆமாம் ஏதாவது அபசகரமாகவே ஏதாவது பேசுறதா ஏதாவது தொங்குனேன்னு கேட்டேன் அந்த கம்பியை பிடிச்சி தொங்குனேன்னே அது தொங்குனது நல்லா ஜாலியாக போணுச்சு அப்புறம் ஃப்ளையிங் பரோட்டா பறந்துச்சு பாருங்க பரோட்டா சூப்பராக இருந்துச்சு அது அவரு பிடிக்கிறதோட மேட்டர் இல்லை அந்த அக்கா செம்மையா இருந்துச்சு கதறிட்டார நீங்க மட்டும் இது பண்ணிட்டு என்ன வந்து நைட்ல இது பண்ணிட்டீங்க அனுபவம் எப்படி இருந்தது சூப்பரா இருந்துச்சு ஆனா இதுல சமக்கும் இது உங்க மேல ஏங்க ஆமா நான் மட்டும் தனியா போயிட்டா நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க தனியா விட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னங்க சிரிச்சா ஆமா நீங்க ஜாலியா இது பண்ணீங்க நாங்க ஜாலியா உங்களை பார்த்து நாங்க ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் ரசிச்சுட்டு இருந்தீங்களா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு இது ஒரு மாதிரி சிவரிங் ஆயிட்ட ஒரு மாதிரி போங்க நான் போத்தி கிளம்புறேன் போங்க என்னங்க எங்க போறீங்க நீங்களும் என்னங்க பண்றீங்களாங்க சரி அதுக்கெல்லாம் வந்து கோச்சிக்க கூடாதுங்க சார் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஜாலியான ஒரு மாதிரி கோச்சிட்டு போறாங்க போய் கொண்டு வந்துடுறேன் என்னங்க இதெல்லாம் எப்படியாங்க பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்க கூடாதுங்க சார் கோச்சிக்கிறதுல என்ன இருக்கு என்னங்க இது அப்புறம் எப்படி இருந்துச்சு கோச்சிட்டு இருந்துச்சீங்களா என்னமோ நினைச்சேன் என்ன உங்க பொண்ணு நீங்க எப்படிங்க கோச்சிப்ப ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அப்புறம் வெட்டிட வேண்டியதானா வெட்டிடுவாங்க கசிக்குதுங்க எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கு அதனால வெட்டிடுவோம் வெட்டுவோமா வெட்டிடுவாங்க வெட்டிடுவா ஆமாங்க ஜி கேமராமேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க
வாங்க வாங்க வாங்க. சரி, சரி வெட்டிட்டு வா. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ ஏன் நான் தானங்க வெட்டணும். ஆமால இந்தாங்க என்னங்க இது வாங்க. தெரியுதா தெரியுதா பாய்ஸ் ஹாப்பி பர்த்டே கொய்யா பாய்ஸ். சூப்பர் சூப்பர். ஹாப்பி பர்த்டே அருண். தேங்க்யூங்க. பை கொய்யா பாய்ஸ். தேங்க்யூங்க தேங்க்யூங்க. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கலர் கலரா வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கேக் கட்டிடு. ஐயோ ஐயோ எங்க கேக்கு கட் பண்ணி சாப்பிடுவோம் வாங்க. கத்தி வாங்க. வாங்க இங்க வாங்க இங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க 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 வந்துருங்க 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 இங்க வந்துருங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க அன்பா அன்பா கொடுக்குறது இங்க வாங்க இங்க வாங்க நில்லுங்க 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 இல்ல இல்ல முடிஞ்ச இல்ல இல்ல சாப்பிடுங்க. போட்டோ பிடிச்சி வீடியோ ஒன்று எடுத்து வீடியோ ஒன்று ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பக்காவா போச்சு. எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள். நீங்கள் மேக்கப்பை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க. பயந்துடாதீங்க. நாங்கள் பயப்பட மாட்டோம். நீங்க யாரும் பயந்துடாதீங்க. சரி ஓகே இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சிக்கலாமா? சரி ஓகே டைலாக் அப்படியே சொல்லுங்களா? ஓடு தகிட தகிட. ஆல்பர்ட் விஜய் சொல்ல மாட்டாரா? இப்போ அவரு தான் கடைசியாக சொல்லுவாரு. கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க பாப்பா. எங்க ஓடு தகிட தகிட. Twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are. Oh, twinkle, twinkle, little star, how I wonder what you are.